ஐயோ இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணுமாடா? சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன எங்க கலாட்டா? இது என்ன ஃபேக்டரியா சந்த கடை நினைச்சீங்களா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சார், நான் சூப்பர்வைசர்ங்கிற மரியாதை எல்லாமே நம்ம பலார்னு ஒரு ஆரம்பிச்சிட்டா சார். அடிச்சியா? சார், என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அடிச்சியா இல்லையா? அடிச்சேன். ஏமே அடிச்சா? ஒரு ஹையர் ஸ்டாஃபை கை நீட்டி அடிக்க நீ என்ன பெரிய ரவுடியா? சார், அவர் சீனியர் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக வேலை செய்யற ஸ்டாஃபை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாடுங்கிறாரு, வாயா போயங்கிறாரு, கீழ்த்தரமா பேசுறாரு சார். வயசுல பெரியவர்னு கொஞ்சம் கூட பார்க்காம அவர் கீழே பிடிச்சி தள்ளுறாரு, அடிக்கிறாரு. இதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? சார், நான் இவர் கீழே வேலை செய்யறவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மானத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை காரணமே இவர் தான் சார். வேலை செய்யற மெஷின்ல எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இருக்குன்னு ஒரு வாரம் முன்னாடியே இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆபத்தான சூழ்நிலையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பெரியவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அதுக்காக போட்டு அடிச்சா அது தப்பு இல்லையா? மிஸ்டர் முரளி, நீங்க என்னதான் சூப்பர்வைசரா இருந்தாலும் உங்களோட வயசுல பெரியவரை கை நீட்டி அடிச்சது தப்பு. மிஸ்டர் அர்ஜுன், அதுக்காக நீங்க அவர் அடிச்சது அதை விட பெரிய தப்பு. கம்பெனிக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் ஸ்டெப் எடுக்கிறேன். அதை விட்டுட்டு ஆளுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க. பிரமாதமா இருக்கு. அண்ணா அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மிலிட்ரி கேம்பஸில் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருந்து பழகி போச்சு. இப்போது வாலண்டரியாக சர்வீஸை வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இனிமேல் தான் வந்து சேரும். இந்த வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுண்ணே. அது மட்டும் இல்லை, நான் சம்பாரிச்சே ஆகணும். என் மனைவி, என் குழந்தைக்காக நான் வேலைக்கு போயே ஆகணுண்ணே. எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமாண்ணே? நல்லா இருக்கே தம்பி நீ சொல்றது. இவ்ளோ சொத்து இவ்ளோ கம்பெனி வச்சுக்கிட்டு நீ மிலிட்ரி வேலைக்கு போனதே தப்பு. ஏதோ நீ நாட்டுப்பற்று தியாகம் அப்படின்னு சொன்ன, அதனால நான் ஒத்துக்கிட்டேன். மாமாவுக்கும் கூட இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நீ ஆசைப்பட்டியன்றதுக்காக தான் அவரும் சரின்னு சொன்னாரு. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. நீ யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இருந்தாலும் நீ வெளியில வேலை தேடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நம்ம கம்பெனிலயோ ஃபேக்டரியிலயோ உனக்கு பிடிச்ச போஸ்ட்ல இருக்கலாம்ல. நீ யார்கிட்ட கேட்கணும் கார்த்திக்? இதெல்லாம் உன்னோட சொத்து இல்ல. எவனும் முதலாளி இல்ல, நான் தான் முதலாளி. என் உழைப்புல உருவானதா எல்லாம். முதல்லயே சார் சொன்ன மாதிரி இந்த வீடு தாத்தாவோட சொத்து தான். ஆனா இந்த வீடு மட்டும்தான். என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு, என்னோட பணம். அதுல எவனுக்கு உரிமையும் கிடையாது, வேலையும் கிடையாது. அங்க எனக்கு எந்த வேலையும் வேணாம். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா என் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது. எங்க இருந்து வந்துச்சு ரத்தம்? என் தாத்தா கிட்ட இருந்து. என் அப்பா அவர் தானே பெத்தாரு. உங்க தாத்தா கிட்ட இருந்து ஒரு ஜெனரேஷன் தாண்டி நேரம் உடம்புல பாஞ்சிருச்சு ரத்தம். காலங்காத்தால வெறுப்பேத்த வேணாம்னு சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட பேசல, சொல்லிடு. வளர்ந்துட்டாருல்ல. வளர்றது இயற்கை, வாழ்த்துறது பெரிய மனுஷதானோ. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன மனுஷன் தான். அந்த மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு இந்த சின்ன மனுஷன் கம்பெனில வேலை இல்லைன்னு சொல்றேன். வண்டிய என்ன தம்பி இது? அப்பா கிட்ட பேச்சுக்கு பேச்சு. உனக்கு தான் அவரோட குணத்தை பத்தி தெரியும்ல. கொஞ்சம் வயசானவர், முன்ன பின்ன பேசினா
நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். ஏங்க உங்க தம்பி இவ்ளோ பேசுறாரே, நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? என்னத்த பேசுறது? என்னைக்காவது எங்க அப்பா அவனை எதிர்த்து பேசிருக்கேனா? இவன் நான் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிட்டே இருக்கான். அதை பார்த்தே நான் பேர் ஜமா நிக்கிறேன். என்னப்பா பேச சொல்ற? சரி, நீங்க உங்க அப்பா கிட்ட எதுவும் பேச வேணாம். கார்த்திக் உங்க கம்பெனில சேர்த்துக்க வேணாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது நல்ல கம்பெனில ஒரு கௌரவமான உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? உங்க தம்பி நமக்கு புள்ள மாதிரி. எனக்காக நீங்க நிச்சயமா கார்த்திக்கு ஒரு வேலை வாங்கி தரீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நான் சொன்னத மறந்துடாதீங்க. நீ கவலைப்படாதப்பா. தேங்க்ஸ் அண்ணி. உனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். நான் வரேன். அக்கா உன் கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல. புரிஞ்சுக்க முடியல. கார்த்திகை நம்ம ஆபீஸ் பக்கம் வர விடாம பண்ணிட்டேன். அதுக்காக தான் வெளியில வேலை வாங்கி கொடுக்க சொன்னேன். அவன் நம்ம ஆபீஸ் பக்கமே தலை வச்சு கூட படக்கூடாது. அக்கா சிம்பிளி சூப்பர்க்கா. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. மிஸ் ரீது. யா ஐ அம் ரீது. சார் உள்ள வர சொன்னாரு. ஓகே. ரீட்டா நீங்க போலாம், நான் காண்டாக்ட் பண்றேன். ஓகே, Okay. தேங்க் யூ. பியூட்டிஃபுல் மேன், குட், நைஸ், நல்ல ஹைட், நைஸ் ஹேர், வாவ், வெரி நைஸ். அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. தேங்க் யூ. நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு சூட் ஆவேனா? பார்த்துருவோம். என்னோட கேமரா கோணங்கள்ல உங்க போட்டோஸ் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். கமான் உட்காருங்க. கமான் ப்ளீஸ். ராமு அட்ரஸ் பண்ணு. அப்படியே ஃபேஸும் டச் பண்ணு. கமான் குயிக். இங்க. யா, நைஸ் நைஸ். குட் குட் குட். இந்த சைடில் கொஞ்சம் சரி பண்ணு. ஓகே. பழனி சார், இதை உடனே டெவலப் பண்ணி பிரிண்ட் போட சொல்லுங்க. Okay, ஓகே, தேங்க் யூ. குட், யா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் போஸ், ஃபோட்டோஸ் ரொம்ப அருமையா வந்திருக்கும். உன்னை என்னோட கம்பெனில மாடலா வச்சுட்டு கான்ட்ராக்ட் போட்டு நல்ல salary தர போறேன். ஓகே கான்ட்ராக்ட்ல சைன் பண்றியா? ஓகே. ஐ அக்செப்ட் திஸ். பட் ஒன் திங். என்ன? கான்ட்ராக்ட் சைன் பண்ணோனே என் சர்க்கிள் வெட்டிட மாட்டீங்களே? நோ 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 நோ. நீ ஏன் கம்பெனில வேலை பண்ணிக்கிட்டு மற்ற கம்பெனிஸ்க்கு மாடலா இருக்கலாம், அதுல எந்த தடையும் இல்லை. மாடலிங் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த தினேஷ் கைப்பட்டா அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு கைராசி. சரி, நான் வெளியே தான் போறேன், உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். வா, யா கம். ரித்து, மேல பேசினதெல்லாம் வெறும் பேச்சு வரைக்கும் தான். அது நடைமுறைக்கு வரணும்னா நான் உன்னை அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீ என்ன அப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்ற? ஓகே. குட்.
ஏய் ஏன் இவ்வளவு லேட்டு? அதே தான் நானும் கேக்குறேன். ஏன் இவ்வளவு லேட்டு? ஏய் என் விஷயத்துல அம்மாவே தலையிடுறதில்ல, நீ என்ன கேக்குற? அம்மா கேட்கறதால தான் தங்கச்சி நான் கேக்குறேன். ஏய் என்ன வீட்ல துணைக்கு இருக்கிற ஆம்பளை நீ ஒருத்தன் தான். ஊர் இருக்க நிலைமையில நீ எப்படி லேட்டா வந்தா எப்படி? அதுவும் இப்படி நிதானம் இல்லாம. ச்சே. சரி சரி ரொம்ப அட்வைஸ் பண்ணாத. பசிக்கிட்டு வந்து சோறு போடுவா. ஏய் அம்மாவை கூப்பிடு. பின்ன நான் அவனுக்கு சோறு போட போறேன். அம்மா அம்மா வா அம்மா வா. உன் தவ புதல்வன் தண்ணி அடிச்சுட்டு வந்து நிக்கிறாரு, வந்து பாசத்தோடு பரிமாறு. ஏண்டி கொஞ்சம் தூங்கிட்டேன், இப்படி மாமியார் மாதிரி பேசுற? நான் மட்டும் உன் மாமியாரா இருந்தேன் இந்த மாதிரி புள்ளைய வளர்த்ததுக்கு நல்லா சூடு போட்டிருப்பேன். ஏண்டி பசின்னு வந்த பிள்ளைக்கு சோறு போடுறத விட்டுட்டு ஏண்டி இப்படி வறுத்து எடுக்கிற? இல்லம்மா, இந்த மாதிரி நீ அண்ணனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டே வந்த, இவன் நிச்சயமா உருப்படவே மாட்டான். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு. ச்சே. போ. ஏம்மா என்ன சொல்லிட்டு போற உன் பொண்ணு? டேய் அவ சொல்றதுக்காக கூட நான் வருத்தப்படல. அவ உன்னை விட வயசுல சின்னவ. அவ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு அழுகையே வருது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் சாப்பிட வரும்போது தானடா உன்னை பார்க்க முடியுது. அம்மா நான் என்ன வேலை வெட்டி இல்லாம ஊரியா சுத்துறேன்? நல்ல வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்ல. டேய் நீ வேலைக்கு போகலேன்னு சொன்னேனா இல்ல தொழில திறமைசாலி இல்லைன்னு சொன்னேனா? உன்னை நாசமாக்குறது இந்த பாழா போன குடிதாண்டா. அதை மட்டும் தலைமுடிக்கிட்டேனா ராஜா, உன்னை போல நல்ல புள்ள இந்த உலகத்திலேயே இல்லடா. சாப்பிடுறா. எனக்கும் வயசாகுது, உனக்கும் காலாகாலத்துல ஒத்தி வந்துட்டானா போறோம். அவ வந்தாவது நீ திருந்துறியான்னு பாக்குறேன். நான் தப்பு பண்ணதா நினைச்சாதானே திருந்துறதுக்கு? கை நிறைய சம்பாதிக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். போமா. டேய் சாப்பிடாம ஏன்டா எழுந்துச்சிட்ட? டேய் டேய் என்னடா கை கழுவுற? ஆமா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா சாப்பாடு எங்கன்னு சாப்பிடுறது? போமா, தூக்கம் வருது. டேய் குடிச்சா வயித்துல சாப்பிட எங்கடா இடம் இருக்கும்? ஹலோ. ரேகா, என்ன இவ்வளோ லேட்டாக ஃபோன் பண்ணியிருக்க? என்ன என்ன பார்க்கணுமா? அவ்வளோ அவசரமா? சரி நாளைக்கு பார்ப்போம். சாரி டார்லிங், என் கோட்டா முடிஞ்சிடுச்சு. ஏய் மம்மி பக்கத்தில் இருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே பாய். அண்ணே அண்ணே. அடடே வாங்க. என்ன நீங்க மட்டும் வரீங்க? அர்ச்சனா கூட்டிட்டு வரல? நான் கூப்பிட்டேன், அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ மண்டகணம் பிடிச்சவ, அவ நம்ம சொன்னதை கேட்க மாட்டா, அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா. தினேஷோட தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன் கேக்குறேங்க அண்ணே? என்னமோ நடக்குது. அவனும் அவன் தொழிலும். ஊர்ல பழைக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்கு. அவன் என்னமோ பொம்பளைங்களை போட்டோ பிடிச்சுக்கிட்டு தெரியுதா? ஏன் நீ கார்த்திக் இருக்கானா? இல்ல வெளியில போயிருக்கா. போயும் போயும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. எல்லாம் கலிகாலம் அண்ணி. ராஜு அன்னைக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. இல்ல அண்ணி, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். வேண்டாம். சரி வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் நீ சொல்லுங்க.
இவதான் பிள்ளையோட வீட்டுக்கு அந்த மருமவளா? அத தண்ணியில் எடுத்துட்டு வரேன். இவங்க யாருன்னு தெரியலையே, இது வரைக்கும் இவங்களை பார்த்தது இல்ல. எப்படி பார்த்திருக்க முடியும்? ஒரு பொண்ணு புதுசா மருமகளா எப்படி வர வேணுமோ அப்படி வந்திருந்தா சொந்த பந்தங்களை பார்த்திருக்க முடியும். நீதான் குழந்தையோட திடீர்னு உள்ள வந்தவளாச்சே. உனக்கும் இந்த குடும்பத்துக்குமே சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அண்ணி, அண்ணி எங்க? முக்கியமா அவரை பார்த்து தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அவரு உள்ள பால்கனில இருக்காரு. சரி அண்ணி, நான் அவரை பார்த்து பேசிட்டு வரேன். அண்ணே, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? ஐயோ, இப்ப எதுக்கு அழுதுட்டு வர? உனக்கு என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனை என் பிரச்சனை இல்லையா? இந்த கார்த்திக் பண்ண காரியத்தால ஒரு 2 பொண்ணுங்க கல்யாணமும் தடைப்பட்டு நின்னு போச்சே. இந்த ஊரு உலகமும் என்ன பேசும்? என் பொண்ணுங்க கல்யாணம் தடைப்பட்டு போச்சேன்னு வருத்தப்படுறியா, சந்தோஷப்படுறியா? என்னன்னா அப்படி சொல்லிட்ட? எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குன்னா அவளுக்கு இப்படி ஏதாவது ஆயிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேனா? ஆனாலும் இப்படி ஒரு காரியத்தை நீ எப்படி சகிச்சுக்கிட்டேன்னா என்னால இன்னும் நம்ப முடியல. எதை சொல்ற நீ? கையில குழந்தையோட ஒரு பொண்ணை என் பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்தானே கார்த்திக், அவனையே உள்ள விட்ட? புள்ளேன்னு கூட பார்க்காம அவன் வெளியே துரத்திருக்க வேண்டாம்? கற்பகம், ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன். நீ வேற குத்தி கிளறாத. மேற்கொண்டு என்ன பண்ணுங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டாம். ஏன் அதங்கத்த சொன்ன? கௌரவமான இந்த குடும்பத்தை பார்த்து 4 பேர் முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சேங்கிற கவலை தானே எனக்கு. இப்ப நான் சொல்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. எங்களை எல்லாம் மறந்துடாத. என்ன உனக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வர, உனக்காக வருத்தப்பட, உன் கண்ணீரை துடைக்க உனக்கு நான் தான் கடைசி உறவு. அதை ஞாபகம் வச்சுக்கோண்ணா.